சட்டமன்றத்திலிருந்து ஏவல் துறையை ஏவி அதிமுக உறுப்பினர்களை வெளியே தூக்கி போடும் திமுக அரசை மக்கள் கோட்டையிலிருந்து தூக்கி எறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் சூளுரைத்தார். மதுரை மாவட்டம் கோபிநாயக்கன்பட்டி பகுதியில் ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்து புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய பொன்முடி மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டுமல்லவா எனவும், மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி இல்லை என்றால் அது சட்டமன்றமா அல்லது பாட்டு மன்றமா எனவும் கேள்வி எழுப்பினார். ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீங்களும் இதே நேரத்தில் ஜீரோ அவர்ஸ்ல எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அம்மா அவர்கள் அதை அனுமதித்திருக்கிறார். உங்களை கொண்டு அதை அனுமதி மறுத்து எங்களை தூக்கி வெளியே போடுங்கள் என்று காவலர்களை ஏறி விடுவதில்லை. சட்டமன்றத்தில் பிரச்சனையை பேசி தீர்வு காணுவதற்கான சட்டமன்றம். ஆனா பேசவே இல்லைன்னா அது என்ன சட்டமன்றமா பாட்டு மன்றமா? கருணாநிதி பணத்து மேல போய் ஆண்டாள் கோபத்தை வைக்கணும். அப்ப நீங்க கெட்ட நேரம் ஆரம்பிச்சதுதானே அர்த்தம். இது என்ன மூளை வேலை செய்யல. பொன்முடி அவர்கள் ஒரு பேராசிரியர், ஒரு நீண்ட கால கல்வித்துறையில பள்ளிக்கல்வித்துறையில ஒரு பேராசிரியர் இருந்தார். பெண்ணை ஆபாசமாக பேசுகிறாரு. அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமா வேண்டாமா?